Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜீரோ காஸ்ட் கிச்சன் ஆர்கனைசர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க फ्रेंड्स and ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பிளேட் ஸ்டாண்டு செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டப்பை குச்சி, இந்த குச்சியும் ட்ரேயும் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த கட்டப்பை குச்சியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே டேரெக்டாகவும் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டலாம். பட் அப்படி ஒட்டினீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து அதை கட் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த குச்சி வந்து இப்படி உள்ளே போகிற மாதிரி அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து கம்பியவோ இல்லை கத்தியவோ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப். இப்போ இது மாதிரி ஒரு இதை வந்து ஒட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை குச்சி வேணுமோ அத்தனை குச்சிக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 போட்டிருக்கேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றதுக்காக ஃபெவி பாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்ன கம்னு நிறையா பேர் கேட்குறீங்க. இது வந்து ஃபெவி பாண்டு. இது வந்து 20 rupees எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் இது வந்து கிடைக்கிது. இப்போ அது மாதிரி 4 ஸ்டிக்கையும் நான் வந்து வரிசையாக வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க. காய வைக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கேப்பில் நான் வந்து டம்ளர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் வந்து நான் தட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட பிளேட் ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. டம்ளர் தட்டு எல்லாமே நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் நான் வந்து எத்தனை தட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இன்னுமே வந்து எப்படியும் ஒரு 7 தட்டு பக்கம் இன்னும் வைக்கலாம். ஆனால் நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்கள் கவுண்டர் டாப் கிட்ட வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் தூக்கி போடுற பொருளை வச்சு ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பிளேட்டை. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குல்லையா, அந்த பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை கடையோ இல்லை பெட்டி கடையிலையோ கேட்டிங்கன்னா 10 ரூபா ஒரு பாக்ஸ் அந்த விலை கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட வீட்டிலே இருந்துச்சு. இந்த பாக்ஸை வந்து நம்ம இந்த 2 பாக்ஸையும் ஆஃபாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணாலும் ஓகே, இல்லை ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கட் பண்ண இல்லையா, அந்த 2 பீஸையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ அடி போர்ஷன், அதாவது அந்த மூடி போட்ட பாக்ஸில் மேலே இருக்க 4 கார்னர்லேயும் ஓட்டை போட்டுக்க போகிறோம். மூடியில் ஏற்கனவே ஓட்டை இருக்குது. அது வந்து இன்னொரு ஆர்கனைசருக்காக பண்ணுது. ஸோ அதை கேர் பண்ணாதீங்க. மேலே இருக்கிற ஹோல்ஸ் தான் நமக்கு முக்கியம். இப்போ இது மாதிரி ஒரு சணல் கயிறு எடுத்துக்கோங்க. சணல் கயிறு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்லேருந்து இந்த ஹோல் வழியாக ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஒரு நீளமான சணல் கயிறு எடுத்து ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு நீளமான சணல் கயிறு எடுத்து இந்த சைடும் விட்டுடலாம். இப்போது இந்த 4 கயிறையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி சென்டரில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக 4 ஒன்றா நிற்கிதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முடிச்சியை போட்டுருங்க. இப்போ நான் முடிச்சு போட்டுட்டேன். இப்போது இன்னொரு பாக்ஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பாக்ஸ்லேயும் அதே மாதிரி மேலே இருக்க 4 கார்னர்ஸ்லேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 4 கயிறு பிரியும்ல, அந்த ஒரு கயிறையாக எடுத்து ஒரு ஹோல்குள்ளேயே விட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கயிறை வந்து விட்டுட்டேன். இப்போது இது மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் 3 ரேக் வந்து செய்ய போகிறேன். உங்களுக்கு 2 வேணும்னா 2ஓட நிறுத்திடுங்க, இல்லை 4 வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே எண்டிங்கில் அந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சிடுங்க. நடுவில் ஒரு நாட்டு அப்புறம் 4ஆக பிரியும், நடுவில் ஒரு நாட்டு அப்புறம் 4ஆக பிரியும். இதுதான் நம்மளோட ஆர்கனைசர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசர். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கிச்சனில் ஷெல்ஃப் இல்லை, எங்களால் வெஜிடபிள்ஸ் அடுக்க முடியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது மாதிரி உங்கள் ஜன்னலில் வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, நிறைய பேர் முட்டை, தக்காளி ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்வீட் பாக்ஸ் இல்லை மஷ்ரூம் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 மஷ்ரூம் பாக்ஸையும் ஒரு ஊக்கு போட்டு ஒன்றா வச்சுட்டு நீங்கள் அப்படி கூட செய்யலாம். ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸை அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேல் மூடியில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களால் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் போட முடியுமோ அத்தனை ரெக்டாங்கிள்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க.
நான் வந்து இன்றைக்கி 10 ரெக்டாங்கிள் போடுறேன். போட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேடை வச்சு இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கையில் வெட்டிடும். ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கத்திரிக்கோலில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு லைவ் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்காக போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு லைவ்லேயே ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், நான் எல்லா ரெக்டாங்கிள் பீசஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மசாலா பாக்கெட், அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், அது மாதிரி நிறைய பேர் வாங்குவோம் பேக்கெட்டில். அந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வரிசையாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பேக்கெட் வைக்கலை அப்படின்னா மேலே வந்து இதில் இருந்து தோடு எல்லாமே, அதாவது ஸ்டெட் எல்லாத்தையுமே இதில் மாட்டி வச்சுக்கலாம். உள்ளார வந்து பேங்கிள்ஸு, பேண்டு அது மாதிரி போட்டுட்டிங்கன்னா 2 in 1 ஆர்கனைசராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. இந்த ஐடியா ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் ஐடியான்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ட்ரே இருக்கும் இல்லையா எல்லார் வீட்லேயுமே, அந்த ட்ரே வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக நடுவில் அட்டைலாம் வந்து வச்சு பார்ப்போம். அது சில டைம் ஃபிக்ஸ் ஆகும், சில டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அதுக்கு தான் இப்போ ஒரு டிவைடிங் ட்ரே வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற ட்ரேவாக பார்த்து எடுத்துகிட்டு உள்ளன் நூலோ இல்லை சணல் கயிறோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஓட்டை குட்டியாக இருக்கனால உள்ளன் நூல் வந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி அந்த சைட்லேருந்து இந்த சைடு விட்டுட்டு ஜிக்ஸாக்காக வந்து நம்ம வந்து இந்த நூலை வந்து மாற்றி மாற்றி எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். லைவ்லேயே நிறையா பேருக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் மீதி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ சொல்லிடுறேன். ஹாய் சிவா, விஷ்ணு, பொன்மொழி, காமேஸ்வரி, தமிழ்ச்செல்வி, சரோஜினி, ரோஹித், வனதி, பிரிஷா, பிரியா, கார்த்திகேசன், மீனா, அமுதராணி, நித்யா அன்பழகன், கீர்த்தனா, சமிதா ஸ்ரீ எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போதுமே எனக்கு இருக்கணும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஃபார் என்கரேஜிங் மீ. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையுமே உன்னோட உள்ளே விட்டு நான் வந்து எடுத்துட்டேன். இதே மாதிரி நல்லா டைட்டாக வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு குச்சி வச்சு, நான் வந்து ஒரு தீக்குச்சி தான் வந்து வச்சுருக்கேன். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தீக்குச்சி வச்சு கட்டிக்கோங்க. நீங்கள் முடிச்சு போடுறத விட இந்த மாதிரி வச்சு கட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை நல்லா இழுத்து பிடிச்சி மீதி இந்த சைடு இருக்க எக்ஸஸ் நூலையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் விட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டிங்க அப்படின்னா நம்மளோட டிவைடிங் ஆர்கனைசர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இதை இந்த ட்ரேயில் தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃப்ரிட்ஜு, சில பேர் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் ஒரு ட்ரே இருக்கும், வெங்காயம் வைக்கிறதுக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் கூட நீங்கள் அந்த மாதிரி நூலை விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடு வெங்காயம், உருளைக்கிழங்கு போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் உங்களுக்கு பூண்டும் தக்காளியும் போட்டு அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரேயில் தான் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி ஹோல்ஸில் எந்த ட்ரேவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடியா நம்பர் 5. இந்த ஐடியா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா. எல்லா உமன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. இந்த மாதிரி தாம்பூல பை, அதாவது திருமண தாம்பூல பைன்றது எல்லா கல்யாணத்துலேயும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நிறையா பை வந்து வேஸ்ட்டாக போகும், தூக்கி போட்டுருவோம். அதை என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற இதாக இருந்துச்சுன்னா அந்த மேல் இதோடு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கைப்பிடி இருந்துச்சு அப்படின்னா அந்த கைப்பிடியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரியே நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பேக்லேயும் எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 5 பை வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையோட ஒரு கார்னரையும் இன்னொரு பையோட இன்னொரு சைடையும் வந்துட்டு ஸ்டாப்லர் பின் போட்டு ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். இப்போ அந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் வந்து போட்டுக்கோங்க. ஸ்டாப்லர் பின் இல்லைன்னு தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லை ஃபெஃபி பாண்ட் போட்டு ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணினேன். அதுக்கப்புறம் மீதி 2 இதுக்கு வந்துட்டு ஃபெஃபி பாண்டு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜ் வெஜிடபிள் ஆர்கனைசர். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஃப்ரிட்ஜ் டூர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர், 0 காஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரும் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மேலே ஐகார்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கஜகஜன்னு இல்லாமல் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டிப் 5மே உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.